அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நம்ம குரு பயிற்சி பலன்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஜென்ம சனியில் பிடியில் வேற நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், இந்த குரு பயிற்சியின் மூலிமாவது நல்ல ஒரு பலன்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மீன ராசிக்காரங்கள் வாழ்க்கையிலையும் மன போராட்டங்களிலும் பயங்கரமாக இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கினா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்கள் ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது. 3ஆம் இடத்தில் வருகிறார் குரு பகவான். அவரது விசேஷ பார்வையால் உங்கள் ராசிக்கு முறையே 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும். பூர்வீக சொத்துலாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரவு ஓரளவுக்கு சீராக இருக்கும். அதே சமயம் இதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப தலைகணமாக நடக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி அலுவலகத்தில் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதில் உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட வீண் வாதங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சில பிரச்சனையெல்லாம் நீங்கள் தலையிடுவீங்க, ஆனால் வேறு யாரோ செய்கிற பிரச்சனையை நீங்கள் போய் மாட்டிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிறரை நம்பி எதையும் ஒப்படைக்காதீங்க. எந்த ஒரு செயலில் செய்கிறதா இருந்தாலும் முழுமையாக நீங்கள் இறங்கி செய்யுங்க. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுங்க. நேரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. புதிய பதவியெல்லாம் அலட்சியம் காட்டக்கூடாது. கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் ஒற்றுமை நல்ல ஒரு மனநிலையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. உறவினர்களிடம் பழைய கசப்பான பேச்செல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சில உறவினர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. புதிதாக அவங்களுடைய பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அவங்கக்கிட்ட அந்த பழைய கசப்பான சம்பவங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. வாரிசுகள் வாழ்க்கையில் கொஞ்சம் சுப தடைகள்லாம் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேர்லாம் உங்களுடைய மகன் மகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மீனராசியில் பிறந்தவங்களோட மகன் மகள்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வரன் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்படும். மனம் தளர வேண்டாம். நிச்சயமாக இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வரவு சீராக இருக்குது. செலவுகளும் சேர்ந்து வருவோம். அதே மாதிரி வீண் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கடன் அதிகமாக வாங்குவதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நிறைய பேர் கடன் வாங்குவதற்கான இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கடன் அதிகமாக வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் அளித்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும். உழைப்புக்கேற்ற உயர்வும் கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அலட்சியம் காட்டாமல் இருங்க. அரசியலில் இருப்போருக்கு தொடர்ச்சியான வளர்ச்சியெலாம் இருக்கும். நண்பர்களோட சவகாசத்தால் சில பேர்த்துக்கெல்லாம் இந்த பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் தவறி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நண்பர்களுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசு பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் திறமைக்கேற்ப ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பணியிடத்தில் கோப்புகளை பத்திரமாக வைத்துக்கிட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுங்க. அன்றன்றைய வேலையை அன்றன்றைக்கே முடித்துட்டு வாங்க. கலைகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சின்சியராக செயல்பட்டு உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் மேம்படுத்துவீங்க. அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும். மாணவர்களோட எதிர்காலம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா சிறப்பாகவே இருக்குது. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸாமில் கூட நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம்லாம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது
நல்லது. மனதை ஒருமுகப்படுத்தி நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் செய்துட்டு வாங்க. மனதில் நிறைய குழப்பம், விளையாடலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க. மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்திட்டு வாங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கும் மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பயண பாதையில் யாராவது ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் அதெல்லாம் வாங்கி சாப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க. நிச்சயமாக அதுவும் ஸ்ரீரங்கநாதர் தாயாரில் கொடிமரத்தில் இருக்கிற கருடனை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு. நீங்கள் இப்படி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். ஒரு பக்கம் நன்மையா இருந்தாலும் கூட மற்றொரு பக்கம் 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான சில இடையூறுகளும் செய்வார். அதனால நம்ம மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா சுக்கிரன் உச்சமாக இருப்பது தான். உங்களுக்கு தற்போது விரய சனி நடந்து கொண்டு இருக்குது. அதனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆவது இடத்திற்கு செல்கிறாரு. 3ஆம் இடத்தில் செல்லும் குரு அவ்வளவு நல்லதாக இருக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது தான் நம்ம மீனராசிக்காரங்க. அதிலும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து அவர் பார்க்கும் சில இடங்களை பார்க்கிறாரு. அவர் 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறாரு. 9 மற்றும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிகவும் கெடுபிடியான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் 3ஆம் இடத்தில் குரு வந்தபோது பிரச்சனைகளை சமாளித்து ஓடக்கூடிய வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையாருக்கு உடல்நிலையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்புறமேட்டுக்கு சரியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஏதாவது படுக்கையாக இருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய உடல்நிலையெல்லாம் இப்போ சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாத திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்களுக்கு இந்த டைமில் ஒரு திருமணத்திற்காக கொஞ்சம் வரன் தேடிங்கன்னா கொஞ்சம் திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. 2வது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க அல்லது முதல் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே போல் 9ஆம் இடத்துல குரு பார்வைப்படும்போது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அனைத்துமே குரு பார்வையானது உங்களுக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது கொஞ்சம் நல்லது. நண்பர்களிடம் பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுறது கொஞ்சம் நல்லது. வீண் வம்பு வாதங்கள்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. என்னடா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கேட்பாங்க. நீங்களே போய் ஏதாவது மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உங்களுக்கு நன்மை இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் சில இடையூறுகளை உங்களுக்கு செய்வார். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுதான் நம்ம மீனராசிக்காரங்க. ஆகையால் நீங்கள் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் நிறைய சின்ன சின்ன வாதங்கள்லாம் பெரிய பிரச்சனையாக போய் முடிவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேர்லாம் வெளியில் சென்று தங்கி வேலை செய்வதற்கான யோகம்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி வெளியில் போய் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வந்தால் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியும் ஏற்படும், குடும்பத்திலேயே ஒற்றுமையை அதிகரித்தும் காணப்படும். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதனால நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் செல்லும். அதே மாதிரி கடல் சார்ந்த அந்தாண்ட போய் வேலை செய்வதற்கான யோகம்லாம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள்
குழப்பங்கள் அனைத்தும் தீர்வதற்கு விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் நிறைய குழப்பம் இருக்குது, மனதில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்டி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.